இங்கே கேட்ட நீங்கள் உங்களோட கனவு இதுதான் உங்களோட கல்விக்காக கேட்டிருந்தீர்கள். அதை நாங்கள் வாங்கி தந்திருக்கோம். நீங்கள் என்ன நில மனநிலையில நம்மள இந்த காலமும் நாங்கள் சந்திக்கும் போது என்ன மனநிலையில வீட்டில் எனக்கு தெரியான கஷ்டம் படிக்கணும் இல்லையான்னு கூட தெரியும் எனக்கு. ரெண்டு பேரும் கஷ்டத்துல எவ்வளவு படிச்சு நம்ம படிச்சோம். நமக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு வேறுமே இல்லை. எவ்வளவு படிக்கும் கூட அப்படி ஒரு படிப்பு நமக்கு தேவையா அந்த மாதிரி மனநிலையில இருந்த நான் படிக்கணும், பல்கலைக்கழகம் போகணும், படிக்கணும்ட்டு நீங்க ஒரு லப் ஒன்று கேட்டிருந்தீங்க. பல வருஷமா கேட்டிருந்தீங்க. நான் படிக்கிறதுக்கு உதவியும் இல்லை, படிப்பை இடைநிறுத்துற ஒரு நிலைமையில இருந்த நீங்க உங்களுக்கு லப் இருந்தா தான் இருக்கக்கூடிய நிலைமையில காணப்பட்டது. அதை நீங்க பல தடவை கேட்டிருந்தீங்க. அமெரிக்காவுல இருக்கிற முரளி அண்ணாவோட நீங்க ஒரு தடவை தொடர்பு கொண்ட நீங்க முதலாவது தடவை தொடர்பு கொண்டதுக்கு அமைவாக அவரு உங்களோட நிலைமை அறிந்து நீங்க கல்வி நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுக்காக உங்களுக்கு இந்த லேப்டாப் ஒன்றை வாங்கி தந்திருக்கின்றார். அமெரிக்காவில் வசிக்கின்ற முரளி அண்ணனுக்கு நாங்கள் நன்றியை சொல்ல வேண்டும். புலம்பெயர் உறவுகள் உண்மையிலே எமது உறவுகளை, தாயகத்தில் இருக்கின்ற உறவுகளை, கஷ்டத்தில் உள்ளவர்களை துடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் உண்மையில நன்றியினை கூற வேண்டும். என்ற இவ்வாறான உதவி என்பது யாருமே செய்ய முடியாது. பல்கலைக்கழக மாணவி படிக்கிறது என்பது மிக கடினமாக காணப்பட்டது. இருந்த போதிலும் அவருக்கு இந்த லேப்டாப்பை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தார். அதுக்கு அமைவாக இன்றைக்கு அவருக்கு அந்த லேப்டாப்னு நாங்கள் கையளிப்பதற்காக மட்டக்களப்பு மாவட்டம் மண்டூர் பிரதேசத்தில் நாங்கள் பிறந்துள்ளோம். உண்மையிலே இது பெரிய விடயம் உண்டு. எப்படிங்க நீங்கள் கேட்ட நீங்கள் உங்களோட கனவு இதுதான் உங்களோட கல்விக்காக கேட்டிருந்தீர்கள். அதை நாங்கள் வாங்கி தந்திருக்கோம். நீங்க என்ன மனநிலையில நீங்க மயில இவ்வளவு காலமும் நாங்களை சந்திக்கும் போது என்ன மனநிலையில நீங்க இருந்தீங்க? வீட்டை எனக்கு சரியான கஷ்டம், படிக்கணுமா இல்லையான்னு கூட தெரியும் எனக்கு. வீட்டு பிரச்சனை கஷ்டத்துல இவ்வளவு படிச்சுட்டு எந்தக்கு நம்ம படிச்சோம். நமக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு வேறுமே இல்லை. எவ்வளவு படிச்சும் கூட அப்படி ஒரு படிப்பு நமக்கு தேவையாண்ட மனநிலையில இருந்த நான் கடவுள் மாதிரி நீங்க வந்த முரளி அண்ணாட உதவியோட வந்து நாங்க சாப்பிடுறது கூட கஷ்டமா அந்த மழை டைம்ல 20,000 ரூபாய் காசி கடவுள் தந்த மாதிரி தந்து நாங்க அரிசி ஆமாம்மா இங்க சமைச்சு சாப்பிட்டு அதே மாதிரி எனக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்ல எவ்வளவு பெரிய உதவி எனக்கு தெய்வம் தந்தாதான் நான் நினைக்கிறேன். இதுக்கு அப்படி நன்றி சொல்றேன்னு கூட தெரியல எனக்கு. நீங்க ஆளக்கூட ஆயிரண்டா அவங்க உங்களோட உறவு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் பலர் பல வகையான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எங்கட உறவுகளுக்கு செல்ல வேண்டும் என்று. ஆனா இதை ஒரு சிலர் சமூக சேவை என்ற பெயரில அவர்களை ஏமாத்தி அவர்களுடைய பணங்களை சூறையாடுவதனால் சரியாக நாங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டும், மக்களுக்கு எங்களுக்கு சமூக சேவை செய்ய வேண்டும், அடுத்தவர்கள காசா இருந்தாலும் சரியான முறையில வழங்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றோம். அந்த செயற்பாடை கூட செய்யக்கூடிய அளவுல ஒரு சிலர் செயற்பாடு இருக்கின்றது. அவர்கள் செய்கின்ற செயற்பாடுனால உண்மையிலே சேவை செய்கிற எங்கட நிலைமை மிகவும் மோசமாக காணப்படுகின்றது. நாங்கள் உண்மையிலே மக்களை நேசிக்கின்றோம். உண்மையிலே எங்கள் தலைவர் எங்களுக்காக போராடினார், எங்கள் தெய்வம் என்றே கூறலாம். ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் உறவுகள் எங்கள் மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்த வேணும் என்று இரவு பகலாக பணி என்று பாராமல் உழைக்கின்றார்கள். அதில் வருகின்ற வருமானத்தில் ஒரு பகுதியை எமது உறவுகளுக்கு வழங்குகின்றார்கள். அந்த வழங்கப்படுகின்ற நபர்கள் சரியான முறையில எங்கட உறவுகளுக்கு வழங்குகிறார்களா என்பது உண்மையிலே எனக்கு தெரியாது. முகநூல் மூலமாக பல சம்பவங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். கவலை அளிக்கின்றது. ஏழைகளுக்கு வருகின்ற நிதிகளை சுரண்டுவது என்பது மிகவும் கேவலமான விடயம். யாராக இருந்தாலும், யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, பேஸ்புக்கில் இருந்தாலும் சரி, சமூக சேவையாளராக இருந்தாலும் இவ்வாறான கேவலமான செயற்பாடுகளை செய்யாதீர்கள். உங்களுடைய செயற்பாடு எங்கள் நேர்மையாக நாங்கள் செய்கின்ற சமூக சேவையினை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே எங்களாக பல குடும்பங்கள் இந்த புலம்பெயர் உறவுகளால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு அனுப்புகின்ற நிதிகளையும் கருத்தில கொண்டு உண்மையிலே உங்களால் முடிந்தால் ஏழைகளுக்கு கொண்டு சேருங்கள், இல்லை என்றால் இதனை நீங்கள் நிறுத்துங்கள். உண்மையிலே நாங்கள் எங்களால் முடிந்த சமூக சேவையினை எப்போதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்கிற மக்களுக்கு செய்வோம் என கூறிக்கொண்டு இருக்கின்றோம். உண்மையிலே நாங்கள் இந்த சமூக சேவையினை 11 வருட காலமாக
செய்கின்றோம். 11 வருட காலமாக நாங்கள் செய்கின்றோம் என்றால், நீடிச்சு செய்கின்றோம் என்றால் எங்களுடைய நேர்மையான தன்மையே இதற்கு காரணம். பல உறவுகள் எங்களுக்கு உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவர்களுக்கு எப்போது நாங்கள் நம்பிக்கையுடன் செயற்பட்டு கொண்டிருப்போம் என்பதை கூறிக்கொண்டு, இவட கல்வியினை நாங்கள் தொடர்ச்சியாக இவட பல்கலைக்கழக கல்வியினைக்கும் பல உதவிகளை வழங்குறதுக்கு முன் வந்துள்ளோம். அந்த வகையிலே உறவுகளை உங்களாலும் முடிந்தால் இந்த பிள்ளையின் பல்கலைக்கழக படிப்புக்கும் இந்த குடும்பத்தின் வாழ்வாதாரத்துக்கும் உதவிகள் வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. சரியா, நீங்க கேட்டது உங்களுடைய வில்லம் இருக்குதா? இதுதான் உங்களுக்கு தெரியாது. பொருண்டு இதை கிழிச்சிடக்கூடாதா? இதை கிழிக்கப்படாதா? இதான் உங்களோட பொருண்டு. சரிதானே? ஓகே.